ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட வாரத்துக்கு அப்புறமோ அந்த ப்ரைஸ் மேலே போனதும் அதை விற்று ஒரு ப்ராஃபிட்டை வந்து மேக் பண்ணுறது. இதுதான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரியான ட்ரேடிங் வெறும் ஸ்டாக்கில் மட்டும்தான் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதை வந்து நீங்கள் கமாடிட்டிலையும் பண்ணலாம், இல்லை ஃபாரெக்ஸில் பண்ணலாம். இந்த மாதிரியான எல்லா விதமான ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் எப்படி என்ட்ரி ஆகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கான என்ட்ரி மெத்தட் அப்படிங்கிறப்போ ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக இந்த மாதிரி ஹையரில் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் கவனத்தில் புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துல ஸ்விங் ட்ரேடிங்கில் என்ட்ரியே ஆக முடியும். ஏன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கை போய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வரத்துக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதனால் ஒரு ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரியே ஆகணும். இப்போது ப்ரைஸ் இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. அதாவது ஹையரில் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் நம்ம ஈஸியாக சொல்லலாம் இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டில் இருக்கிற ஸ்விங்கை ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கணும். அதனால தான் இதை வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்விங்னா என்ன? ஒரு லோ, தென் ஒரு ஹை பாயிண்ட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் லோ. இந்த 3 பாயிண்ட், அதாவது இந்த இடத்துல இந்த லோ, இந்த ஹை, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஹையர் லோ. அதே போல் இது ஹையர் லோ, ஹையர் ஹை, இது வந்து ஹையர் லோ. இந்த 3 பாயிண்ட் சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங்கு. இந்த மாதிரியான ஸ்விங்கை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அதோட டிப்பு, அதாவது இந்த ஹையர் லோ, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிப்பில் வந்து நீங்கள் பை பண்ணணும். அதே போல் மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஹையில் நீங்கள் வந்து செல் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைம் பீரியட் எவ்வளோ நாள் இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள்லையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட வாரத்துக்குள்ளே இது நடந்துடும். அந்த நீங்கள் செல் பண்ணுற அந்த டார்கெட்டோட பிளேஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வச்சுருப்பீங்க. எனக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா போதும், இல்லை 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா போதும், இல்லைனா என்னோட டார்கெட் லெவல் இந்த இடத்துல இருக்குது, அது வந்து 10 நாள்லையும் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணலாம், இல்லைனா 20 நாள்லையும் அதை வந்து ரீச் பண்ணலாம். சரியா? அந்த டைம் பீரியடை நம்மளால் எக்ஸாக்டாக வந்து கணிக்க முடியாது. இது 10 நாளுக்குள்ளே இந்த இடத்துல ரீச் ஆகிடும், 20 நாளுக்குள்ளே ரீச் ஆகிடும் அப்படின்லாம். அந்த டார்கெட்டோட ரேஞ்சை எப்போ அது ரீச் பண்ணுதோ அப்போ அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளில வந்துடுற போகிறீங்க. அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி ஆகலாம். அதாவது ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அதோட டிப்பு எதுவோ, அதோட ஹையர் லோ எதுவோ அதில் வந்து என்ட்ரி ஆகுறீங்க. அது நல்லா ரைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல விற்றுட்டு வெளில வந்துடுறீங்க. இது வந்து ஒரு மெத்தடு. இது எப்போ பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும்போது, அதாவது அப் ட்ரெண்டில் இருக்கும்போது. அதுக்கு அடுத்தது இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அதாவது ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிமாண்டும் மேலே சப்ளையும் கிரியேட் ஆகும். அப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் அந்த ப்ரைஸ் டிமாண்டு கிட்ட வருதோ அப்போல்லாம் பை பண்ணலாம். அதே போல் எப்பெல்லாம் சப்ளை கிட்ட போகுதோ அது உங்களோட டார்கெட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம். அப்போது இதோட கான்செப்டே என்ன? டிப்பில் நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, மார்க்கெட் நல்ல ஒரு ரைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல செல் பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த ஸ்டாக்குக்கு இதுதான் டிப்பு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அது அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை ரேஞ்ச் பவுண்டாக இருக்கா. ரேஞ்ச் பவுண்டாக இருந்தால் அது டிமாண்டு கிட்ட இருக்கா, அப் ட்ரெண்டாக இருந்தால் அது ஹையர் லோ கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏதோ ஒரு ஸ்டாக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சார்ட்டை உங்களால் அனாலிசிஸ் பண்ணவே முடியல, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரையும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா ஏதோ ஒரு இடத்த போய் டிப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவீங்கன்னா அந்த இடத்துல பை பண்ணிடுவீங்க. அப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் ட்ரெண்டில் போகிறப்போ உங்களுக்கு லாஸ் தான் வரும். அப்போது ஒரு டிப்பில் பை பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கணும். இல்லைனா இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறப்போ டிமாண்டில் போயிட்டு நீங்கள் பை பண்ணணும். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த ரேஞ்ச் பவுண்டில் மூணாவதாக ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இப்போ சப்போஸ் இந்த மாதிரி டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் நடுவில் வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்? சம்டைம்ஸ் இந்த சப்ளையை ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணி மேலே போயிடும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சப்ளை அப்படிங்கிறது வந்து டிமாண்டாக மாறிடும், ரோல் ரிவர்சல் அப்படிங்கிறது வந்து நடந்துடும். இதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்சு சப்ளையை ஆக்ட் ஆனிச்சு, இதை பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போனதுக்கப்புறம் இந்த சப்ளை வந்து டிமாண்டாக ஆக்ட் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகலாம். அப்போ அதுவும் ஒரு மெத்தடு. இந்த மாதிரியான கன்சால்டேஷன் ரேஞ்சில் சப்ளை அண்ட் டிமாண்டு இதுக்குள்ளே ப்ரைஸ் ட்ரேட் ஆகும்போது டிமாண்டில் பை பண்ணுவாங்க, சப்ளையில் செல் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த சப்ளை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா பிரேக் ஆகி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது க்ளோசிங் வச்சிருச்சுன்னா இது வந்து திரும்ப டிமாண்டாக மாறிடும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பை பண்ணிடலாம். அதுவும் ஒரு என்ட்ரிக்கான மெத்தட். ஓகேவா? இப்போ வந்து ஒரு 3 மெத்தட் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம். சரி, அடுத்ததாக இதுக்கான டைம் ஃப்ரேம் வந்து எதை நம்ம பார்க்குறது, எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கான டைம் ஃப்ரேமை பார்க்குறப்போ அதை நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நார்மலாக இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம்? 5 மினிட்ஸ்
டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா என்ட்ரிக்காக. அப்படி இல்லைனா நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இது ரெண்டுமே 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் வந்து என்ட்ரிக்காக யூஸ் பண்ணுவோம். தென் 1 ஹவர் கேண்டில் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ண, அதாவது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ஓவராலாக இப்போதைக்கு எப்படி இருக்குது, அதாவது அதுக்கு கீ லெவல்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது, எந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ அப்போது இது ரிலேட்டடாகவே நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போது 1 டேக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 6 to 7 1 ஹவர் கேண்டில் வந்து இருக்கும். அப்போ நம்ம ஒரு சில வாரங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இல்லைனா ஒரு 3 வாரம் வித்தின் த மந்த் அப்படிங்கிறப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா டே கேண்டில் இல்லைனா வீக்லி கேண்டில், ஓகேவா, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றை வச்சு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணலாம். அப்போது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லியில் வந்து இதை அனாலிசிஸ் பண்ணலாம். அப்போ ஓவராலாக எங்கே உங்களுக்கு கீ லெவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து வீக்லி கேண்டில் வச்சு பார்க்கலாம். இப்போ ட்ரெண்டும் ஓரளவு உங்களுக்கு தெரியும். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இது வந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ பிரேக் ஆகி உங்களுக்கு அப் ட்ரெண்டில் போகிற மாதிரி தெரியுது. அப்போ லாஸ்ட் வீக் கேண்டில் வந்து உங்களுக்கு நல்லா க்ரீனாக இருக்குது, ஓகேவா. ரீசெண்ட் வீக் கேண்டில் அப்படிங்கிறது வந்து ரெட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். இப்போது எப்படி இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணோமோ அதே போல் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து வச்சு பார்க்கணும். ஏன்னா இதில் தான் உங்களால் ஈஸியாக என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு ஸ்விங்கோட லோ எது ஹை எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில நாட்கள் அப்படின்னா ஒரு சில வாரம் வந்து ஹோல்டு பண்ணுவோம் இல்லையா. அப்போது ஒரு வாரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 7 to 8 கேண்டில்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்ட்ரிக்கான டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து 4 ஹவர்ஸாக வச்சுக்கலாம். இல்லை 1 மந்த் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இதை டே டைம் ஃப்ரேமாக கூட மாற்றிக்கலாம், ஓகேவா. அனாலிசிஸ் பண்ணும்போது வீக்லியாக வச்சுக்கிட்டு என்ட்ரிக்கு வந்து 4 ஹவர்ஸ் இல்லைனா டெய்லி டைம் ஃப்ரேம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது நீங்கள் ஹோல்டு பண்ண போகிற அந்த ரேஞ்சை பொறுத்து உங்களுக்கு ஸ்விங் வந்து எதில் ப்ராப்பராக உங்களுக்கு தெரியுது அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல எனக்கு டே டைம் ஃப்ரேமில் வைக்கிறப்போ எனக்கு ஸ்விங்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். இல்லை 4 ஹவர்ஸில் இன்னும் கிளியராக எனக்கு தெரியுது, அந்த ஸ்விங்கை என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது, ஒரு ரேஞ்ச் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ நீங்கள் தாராளமாக 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் என்ட்ரிக்கு பார்க்குறதுக்கு. அப்போது நீங்கள் டைம் ஃப்ரேம்னு பார்க்குறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு வீக்லி டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணணும். என்ட்ரிக்கு வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம் அப்படி இல்லைனா டெய்லி டைம் ஃப்ரேம் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போது நமக்கு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த பிளேஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு மோஸ்ட்லி என்னவா ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு, சரியா. அப்போது இங்கே உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு, இங்கேயும் சப்போர்ட். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு வந்து மார்க்கெட் முடிஞ்சிருச்சு அதனால் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே கூட வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே 2 இடத்துல உங்களுக்கு டிமாண்ட் எடுத்துருக்கு, 3ஆவது இங்கே ஒரு டிமாண்டு, அடுத்ததான் இங்கேயும் வந்து உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆகிருக்கு, அதாவது இங்கேயும் சப்போர்ட் எடுத்துருக்கு ப்ரைஸு. இப்போது நெக்ஸ்ட் டைம் இதை டச் பண்ணும்போது இங்கேயாவது நம்ம ட்ரேடில் என்ட்ரி எடுக்கலாம் இல்லையா. அப்போது இந்த இடத்தெல்லாம் விட்டுருங்க, ஓகேவா. இங்கெல்லாம் உங்களுக்கு தெரிகிறத ஃபஸ்ட் வாட்டி இங்கே சப்போர்ட் எடுக்குது, அப்புறம் மேலே போகுது, 2வது வாட்டி இங்கே சப்போர்ட் எடுக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு 2வது வாட்டி சப்போர்ட் எடுக்கும் தெரியாது, ஆனால் எடுத்துருச்சு, அப்புறம் மிஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் தென் 3rd டைம் வந்து இங்கே டச் ஆகும்போது என்ன பண்ணுறீங்க, இங்கே உங்களால் கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு கண்டினியூவாக இங்கே 2 டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு, இதுக்கு முன்னாடியும் இந்த ரேஞ்சுக்கு கீழே ப்ரைஸ் வரல. அப்போ நீங்கள் இங்கே என்ன திங்க் பண்ணலாம், இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோனு, இங்கே நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். அப்போ நம்மளோட டார்கெட்டை நீங்கள் எதுவாக வைக்கலாம், இந்த பிளேஸ். ஸோ இதை வந்து நீங்கள் டார்கெட்டாக வைக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 1, 2 2 டைம் இதை வந்து டச் பண்ணிட்டு ரிவர்ஸில் ஆகிருக்கு. அப்போ 3rd டைம் வந்து இதை நீங்கள் டார்கெட்டாக வைக்கலாம், ஓகேவா. ஸோ அப்போது இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துருக்கலாம். அப்போது இந்த டிப்பில் இந்த இடத்துல பை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்கள் செல் பண்ணிடுறீங்க. ஸோ இதுக்கான டைமிங் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகிருக்கு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13th மே அப்போ வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க. இங்கே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 23 மே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் அப்படிங்கிறது வந்து ஆகிருக்கு. இதில் உங்களுக்கான அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 4% அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். 10 டேஸில் பார்த்தீங்கன்னா 4%. இது வந்து நான் நிஃப்டியில் சொல்கிறேன். நிஃப்டியில் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னா அதோட ஃபியூச்சரை தான் பை பண்ணணும். ஏன் இதில் நான் வந்து ஸ்டாக் எக்ஸாம்பிளாக காமிக்கல அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த ரூல்ஸால், ஓகேவா. ஸ்டாக்கை வந்து நம்ம ரெஃபர் பண்ணவும் கூடாது, அதை காமிக்கவும் கூடாது. அதனால தான் இப்போது இண்டெக்ஸை காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட இண்டெக்ஸு ஸ்டாக் எல்லாமே ஒரே மாதிரி தான். நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, ஸ்விங் ட்ரேடிங்கிறது வந்து நீங்கள் ஸ்டாக்கில் பண்ணலாம், கமாடிட்டியில் பண்ணலாம், இண்டெக்ஸில் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸில் பண்ணலாம், அதே போல் ஃபாரெக்ஸில் எதில் வேணாலும் பண்ணலாம், எல்லாமே சேம் தான்.
நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த சார்ட்டை வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 4% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. 10 நாளில் ஒரு 4% ஓவராலுக்கு ஒரு 4% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ஈஸியாக தெரியும். அதாவது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ஈஸியாக நம்ம அந்த டிமாண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி சப்ளை கிட்ட செல் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தெரியும். இதுவே ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் அந்த டிப்பை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த ப்ரைஸோட மூவ்மெண்ட் இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ உங்களுக்கு எங்கே உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கே லோ வந்திருக்கு, தென் ஹை, அதுக்கப்புறம் இங்கே ஹையர் லோ, தென் ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுது, ஹையர் லோ, அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, தென் ஹையர் ஹை, ஹையர் லோ. இப்படியே உங்களுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டு. சரி, இதில் நம்ம எப்படி என்ட்ரி வந்து எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியாது, மார்க்கெட் இங்கே லோ போயிருக்கும், தென் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ எப்போ நமக்கு கிளியராக தெரியும் அப்படின்னா, ப்ரீவியஸ் ரேஞ்சுங்கிறது வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை தாண்டி மார்க்கெட் க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் தான் ட்ரெண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நினைப்போம். அப்போ இந்த ஹை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்போ அந்த ஹை வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இந்த ஹை வந்து ஃபார்ம் ஆகிடுது. அப்போது அதோட லோ அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிபோனாக்கி டூவில் வந்து ட்ராப் பண்ணுறோம். தென் இப்போது ப்ரைஸ் வந்து திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். அப்போ எங்கே புல் பேக் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபிபோனாக்கி டூவில் வந்து யூஸ் பண்ணுறப்போ இந்த 3 லெவலுமே பார்த்தீங்கன்னா கோல்டன் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, கோல்டன் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது 0.3, 0.5, 0.68 இது 3த்தையும் வந்து ஒரு நல்ல ஒரு புல் பேக் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் 0.3 கூட விட்டுடலாம். ஏன்னா சம்டைம்ஸ் அதில் வந்து சப்போர்ட் எடுத்தாலும் நம்மளால் ரிஸ்க் ரிவார்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 0.5 ஆர் 0.6 வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எடுத்துக்கிட்டோன்னா எப்போ இந்த 0.5 இல்லை 0.6 கிட்ட ப்ரைஸ் வருதோ அந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு டிப்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஆல்ரெடி என்னவா இருக்குது அப்படின்னா அப் ட்ரெண்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணி ஹையர் ஹை வச்சிருச்சு. கரெக்ஷன் ஆகிறப்போ மார்க்கெட்டு இந்த 0.6 கிட்ட வருது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கரண்ட்டாக நடந்த ஸ்விங்கில் 60% கரெக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் மீனிங். இந்த ஃபிபோனாக்கியை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் இந்த ஃபிபோனாக்கி பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 0.6 கிட்ட என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிஸ்க் ரிவார்டு வந்து வைக்க முடியும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். கரெக்டாக 0.6 கிட்ட வரும்போது இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். இந்த ப்ரீவியஸ் லோ, அதாவது இந்த ஸ்விங்கோட லோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சுக்கிறோம். அதாவது மேனுவலாக இந்த ரேஞ்சுக்கு கீழே ப்ரைஸ் எப்போ போகுதோ அப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்விங் ட்ரேடிங்கை லாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரேஞ்சு கீழே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு உங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1:2 கிட்டத்தட்ட அந்த மாதிரி வைக்கிறீங்க. அப்போ என்ன இதோட மீனிங், அதாவது எனக்கு 212 பாயிண்ட் வந்து லாஸு, 424 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க. ஸோ இங்கே உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது வந்து ஹிட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் எந்த சார்ட்டில் வேணாலும் வச்சு பார்க்கலாம், எந்த ஸ்டாக்கில் வேணாலும் நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். அதாவது மார்க்கெட்டு என்னவா ஆகியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் இப்படி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா மார்க்கெட் திரும்பும்போது என்ன ஆகும்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி புதுசாக ஒரு க்ளோசிங் வைக்கணும். ஓகேவா? இந்த ஹையை தாண்டி புதுசாக ஒரு க்ளோசிங் இப்படி வச்சுதுன்னா ஹையர் ஹை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிட்டு திரும்ப இப்படி வந்து ஒரு ஹை வச்சிரும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும், இந்த அதாவது டவுன் ட்ரெண்டில் இருந்த ஹையை தாண்டி ஒரு ஹை வச்சிருச்சு. அதே போல் இப்போ அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஹையை தாண்டி ஒரு புது ஹை வச்சிருச்சு. அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகி இப்படி வரும்போது இந்த இடத்துல ஃபிபோனாக்கி இந்த ரீசெண்ட் லோவுக்கும் இந்த ஹைக்கும் ஒரு ஃபிபோனாக்கியை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணணும். ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் ட்ராப் பண்ண போகிறீங்க. ஸோ இப்படி ட்ராப் பண்ணும்போது 0.6 இல்லைனா 0.5 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துருச்சுன்னா என்ட்ரி எடுத்தீங்க அப்படிங்கிறப்போ இங்கே என்ட்ரி இதோட லோ வந்து ஸ்டாப் லாஸ் 1:2 வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வைக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆல்ரெடி என்ன ட்ரெண்டில் இருக்குது, அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்போ எப்படியும் கொஞ்சம் நமக்கு மூவ் ஆகிடும். ஓகேவா? இந்த லோவை உடைக்காது. அப்போ இந்த லோவை உடைச்சிச்சுன்னா என்ன அர்த்தம், டவுன் ட்ரெண்டுக்கு திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது நம்ம சேஃபாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வைக்கிறோன்னா ட்ரெண்டு கண்டினியூ ஆகும்போது என்ன ஆகும், நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது வந்து ஹிட் ஆகிடும், நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் அந்த புல் பேக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் இது மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். 20 EMA இல்லைனா 50 EMA அந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணலாம். இது இண்டிகேட்டர் பற்றின ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்கள் புரியும்.
இதெல்லாம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு ஒவ்வொரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. அதில் இது ஒரு மெத்தடு. ஸோ இதை தான் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சார்ட்டில் வந்து பண்ணோம். இதை நீங்கள் ஸ்டாக்கில் ஏதாவது ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும். இப்போது அடுத்தது என்ன பிரச்சனை, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துட்டோம், ஒரு ஸ்விங் ட்ரேடிங்னா என்னென்னு பார்த்துட்டோம். அதில் எப்படி என்ட்ரி மெத்தட், அதில் என்னென்ன என்ட்ரி மெத்தட் இருக்குன்னு பார்த்தோம், என்ன டைம் ஃப்ரேம்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த என்ட்ரி மெத்தடில் எதெல்லாம் யூஸ் பண்ணி உள்ள என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஃபைனலாக இப்போ நமக்கு இருக்கிற பெரிய கொஸ்டின் மார்க்கே என்னென்னா, ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்ணுறது. இது வந்து பல பேருக்கு நிறைய கேள்வியாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் thousands ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நிறையா இருக்குது. அப்போது அதில் நான் அப் ட்ரெண்டுக்கான ஸ்டாக்கை எங்கேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். ஸோ அதுலேயும் நிறைய கான்செப்ட் இருக்குது. ட்ரெண்டிங் ஸ்டாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இல்லைனா அப் ட்ரெண்ட் ஸ்டாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்க்ரீனரும் நிறைய ஃபில்டர்ஸும் இருக்குது. அதில் நான் வந்து ஒரு சில கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனரை பாருங்கள். இது வந்து சார்ட் லிங்க் அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கும். ஸோ இதில் நான் என்னெல்லாம் போட்டு ஸ்கேன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் செக்மெண்ட் வந்து இந்த கேஷ் செக்மெண்ட்டில் வந்து இது எல்லாமே இந்த ரூல் வந்து ஃபாலோ ஆகணும். அதாவது டெய்லி க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து EMA 20 எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 20 தாண்டி கிராஸ் பண்ணி க்ளோசிங் வச்சுருக்கணும். ரீசெண்டாக டே க்ளோஸு அதே போல் ரீசெண்ட் டே க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 50க்கு மேலேயும் க்ளோசிங் வச்சுருக்கணும். அதை விட கிரேட்டராக இருக்கணும். ஸோ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 5 டெய்லி லோ அப்படின்னா ரீசெண்டாக நடந்த 5 நாள் இருக்குது இல்லையா, அதோட லோ அப்படிங்கிறது வந்து 10 நாளைக்கு முன்னாடி இருந்த லோவை விட கிரேட்டராக இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, நான் ஹையர் லோவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்லேயோ இல்லை நார்மலாக ஒரு ஸ்விங்கில் இருக்குது அப்படின்னா ரீசெண்டாக இருக்கிற அந்த ஹையர் லோவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேனிங் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது RSI யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா RSI வந்து 45க்கு கிரேட்டராகவும் 65க்கு கம்மியாகவும் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூடாகவும் இருக்காது, இல்லை அண்டர் வேல்யூடாகவும் இருக்காது. அதனால் இந்த RSI யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் டெய்லி வால்யூம், நிறைய வால்யூம் இருக்கிற ஸ்டாக்காக வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா, வால்யூம் கம்மியாக இருந்துச்சு நம்ம சூஸ் பண்ணுற ஸ்டாக்கில் அப்படின்னா உங்களால் சரியான இடத்துல வாங்கவோ விற்கவோ முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வால்யூம் இல்லை அப்படின்னா உங்களால் என்ட்ரி ஆக முடியாது. அதே போல் நீங்கள் சரியான ப்ரைஸில் எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, வால்யூம் சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களால் எக்ஸிட்டும் ஆக முடியாது. அதனால் வால்யூம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபில்டர் போட்டிருக்கோம். ஸோ இப்போது இதை ரன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து காமிக்குது. ஓகேவா? ஸோ இதோட லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அது என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதாவது ஃபுல்லாக கேஷ் செக்மெண்ட்டை நான் எடுக்காமல் நிஃப்டியில் இருக்கிற டாப் 500 ஸ்டாக்ஸை மட்டும் எடுக்கிறேன், அப்படி இல்லைனா நிஃப்டியில் இருக்கிற 100 ஸ்டாக்ஸ் 200 ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி செக்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மாற்றி எடுத்துக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ரன் ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபில்டர் ஆகும் இந்த ஸ்கேனிங். ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், என்னென்ன ஸ்டாக்லாம் வருதுன்னு பாருங்கள். அது வந்து ஒரு ஸ்விங்கோட லோவை, ரீசெண்ட் லோ அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுதா, அதாவது ஹையர் லோவை ஃபைண்ட் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். சரியா? நான் வந்து இப்போ நம்ம காமிச்ச மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் அந்த ஸ்விங்கோட ஹையர் லோவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபில்டரில் நம்ம பார்க்குறோம். ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு அப் ட்ரெண்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே போல் வெறும் இந்த EMAவை மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ண மட்டுமே, மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டு, கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அந்த ஸ்டாக்ஸை மட்டும் எனக்கு ஃபில்டர் அவுட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கலாம். ஓகேவா? இது எல்லாமே ஒவ்வொருத்தரோட கான்செப்டை பொறுத்து மாறும். இது மட்டும்தான் ஃபிக்ஸ்டாக இருக்கா ஸ்விங் ட்ரேடிங்க்கு அப்படின்னு கிடையாது. நிறைய கான்செப்ட் இருக்குது. நீங்களே நிறைய கான்செப்ட் கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், எப்படி அதில் நம்ம என்ட்ரி ஆகிறது அப்படிங்கிறதும் பார்த்தோம், என்னென்ன மெத்தட் அப்படின்னு, எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு கான்செப்டும் நம்ம பார்த்துட்டோம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்போதுமே நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் என்ட்ராக போகிறப்போ அந்த ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப் ட்ரெண்டில் இருக்கணும். அதே போல் ஹை லிக்விடிட்டி ஸ்டாக், அதாவது வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகிற ஸ்டாக்காக இருக்கணும். சரிங்களா? இதை மட்டும் கவனத்தில் வச்சுருங்க. பென்னி ஸ்டாக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணவே கூடாது. அதாவது 5 ரூபா 10 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 8 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அந்த மாதிரி ஸ்டாக், அந்த மாதிரி ப்ரைஸில் உள்ள ஸ்டாக் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை எடுக்காதீங்க. அதில் லிக்விடிட்டியும் இருக்காது. அதே போல் நிறைய மேனிப்புலேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.